குழந்தைக்கு என்ன அழகா விளையாடுங்க. என்ன அத்தையாய் ஒத்தையில சிரிச்சுட்டு கிடக்கீங்க? ஒத்தையில சிரிக்க நான் என்ன கிறுக்கியா? அதுதான் அத்தை நானும் கேட்டேன். குடத்தை தூக்கிட்டு போற? தண்ணி விட்டு 3 நாள் ஆச்சுட்டே, தண்ணியே வரக்கானோ. அதான் வரிசையில குடத்தை வைக்கலான்னு போயிட்டு இருக்க. வேலையெல்லாம் முடிஞ்சா? அதெல்லாம் முடிஞ்சதே. காலையிலே சாப்பாடு செஞ்சு கொடுத்து சாப்பிட்டு முடிச்சு நீங்க ஏப்ப விட்டுட்டு தானே உட்காந்துட்டு இருக்கீங்க. ஏன் நீ திங்காமலே இருந்த? நாங்க மட்டும் தான் தின்னுமோ? நான் தின்னா தானே உங்களுக்கு அவிச்சு போட முடியும். ஆமா, நீ ஒருத்தர் அவிச்சு போட்டு கிடந்துட்டான். ஆமா அத்தை, இந்த வீட்டுல நான் மட்டும் தான் அவிச்சு போடுறேன். உங்க மகளே இந்த பக்கம் வர கிடையாது, நீங்களும் அடுப்படி கிடக்க வர கிடையாது. நான் மட்டும் தான் அவிச்சு போட்டுருக்கேன். ரொம்ப நீட்டாது என்ன? எல்லார் வீட்லயும் மருமக செய்யறாங்க. ஏதோ நீ ஒண்டிதான் செஞ்சு கிளிக்கிற மாதிரி பேசிட்டு இருக்க. சரி, தண்ணி வந்து யாராச்சும் சொன்ன பிறகு எடுத்து போய் இந்த குடத்தை போடுறது தானே. இப்பவே எடுத்து போய் போட்டா எவ்வளவு குடத்தை ஆட்டு போட்டு போறா? எத்தே குடத்தை எடுத்து போய் வச்சாதான் தண்ணி தருவாளுங்க, இல்ல நீ குட வைக்கல உனக்கு தண்ணி கிடையாதுன்னு சொல்லிவாளுங்க. அதாத்தே குடத்தைய வரிசையில் வச்ச உடனே ஓடி வந்துடுறேன். ஏய், நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். நம்ம 2 பேரும் யாருன்னு ஊருக்கே தெரியும். இப்ப எதுக்கு இந்த கல்வி தேவையில்லாம பஞ்சடையில அடிச்சுட்டு கிடக்கா? உன் பேச்சே சரியில்லை, நல்லதுல பாத்துக்கோ. வாழ்க்கையே சரியில்லாம தான் போயிட்டு இருக்கு. பேச்சு எங்கிட்ட போனா எனக்கு என்ன? சரி சரி, அந்த குடத்தை கொண்டா, நானே எடுத்து போய் வரிசையில் வச்சுட்டு வரேன். வேண்டாத்தே, வயசான காலத்துல உங்களுக்கு எதுக்கு சும்மா சிரமம்? நான் இப்படி வச்சுட்டு ஓடி வந்துட்டேன்னு. நானே போறேங்கிறத நீ ஒண்ணு போக வேண்டாம். பொத்திக்கிட்டு குடத்தை குடிங்க. காலையில இருந்து வீட்டு வேலை பார்த்து இந்த முகக்கட்டையை பார்த்தே சலிச்சிருச்சு. கொஞ்ச நேரம் வெளியே போய் உட்காந்துட்டு ராணிய காக்கட்ட கீதா காக்கட்ட கதை அடிக்கலான்னு பார்த்தா இது கிளவி விட மாட்டேங்கிறாளே. அங்க என்ன முணுமுணுங்க? நீங்க வேற கால் வலிக்கிட்டு சொன்னீங்களே, உங்ககிட்ட எப்படி வேலை வாங்குறது? அதனால நாமே கொண்டு போய் குடத்தை வச்சுட்டு வந்துடலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அப்படியா? நீ என் மேல எவ்வளவு பாசத்தை வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும். மூடிட்டு குடத்தை கொண்ட போட்டும். பெரிய பாசக்கார மருமவா எனக்காண்டி ரொம்ப யோசிக்கா. குடத்தை வச்சுட்டு வர சாப்பிட அவிவக்கிட்ட உட்காந்து கதை அடிக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கா. நான் விடுவேனா? என்ன நீங்க பாத்துட்டு இருக்க? போ உள்ள போய் நேரத்தோட தோத்த கொண்டு போ. கிளவி வீட்டுக்குள்ளே இருந்து இருந்து வீட்டு வேலை செஞ்சு செஞ்சு எரிச்சலா இருக்கேன். வெளியே போனா 4 பேருக்கு பேசிட்டு வரலாமே குடத்தை எடுத்து கிளம்புனா வந்து குடத்தையும் புடுங்கிட்டு போயிட்டான். இன்னைக்கு வீட்டுக்கு வரட்டும். எப்பா கால் என்ன வலி வலிக்கு? இந்த இடத்துல நீங்க வரக்குள்ளே கால் வலிக்க. என்ன சிலதை நீ குடத்தை தூக்கிட்டு வர? உன் மருமக வீட்டுல இல்லையோ? அது ஏக்கா கேக்குறீங்க? வீட்லயே இருக்க மாட்டேங்கிறான்னு தான் நானே குடத்தை தூக்கிட்டு வந்தேன். என்னக்கா அப்படி பாக்குறீங்க? நீ என்னமா 50 ரூபா கூட 60 ரூபா கூட தூக்கிட்டு வர? நீ போட்டு திரும்பதுக்குள்ள தூக்கிட்டு போயிருவாங்கம்மா. இது வேறையா? நான் வேற நல்ல குடத்தை தூக்கிட்டு வந்துட்டேன். சரி பாப்போம், உன் கூட தூக்காமல இருந்தா சரி. என் குடத்தை இப்பதான் வச்சு 3 நாள் குடத்தை தூக்கிட்டாளுங்க. அதான் நான் 1/2 குடம் 3/4 குடமா வச்சு சுத்திட்டு கிடக்கேன். ஊருக்குள்ள ஒரு குடத்தையுமா வைக்கிறக்கில்ல? ஐயோ சரி சரி, நீ குடத்தை தூக்கிட்டு போயிட்டு நான் பின்னாடி என் குடத்தை தூக்கிட்டு வரேன். சரிக்கா. படா ஒர்க் எல்லாம் முடிஞ்சது. அனிதாக்கு போன் பண்ணி பாக்கலாமா? நான் என்னமோ ஃப்ரீயா இருக்கோம் இப்போ, ஆனா அவ ஃப்ரீயா இருப்பாளோ இல்லையான்னு தெரியலையே. சரி போடுவோம். அப்பா ஃபைனலா ரூம் எல்லாம் கியூட்டா அரேஞ்ச் பண்ணிட்டோம். எவ்வளவு அழகா இருக்கு நம்ம ரூம் இப்போ. யார் போன் அடிக்கா? ஒருவேளை கண்மணியா இருப்பாளோ? சரி போய் பாப்போம். அட கடவுளே, அர்ஜுன் சார் போன் அடிக்கிறாங்க. எடுக்கிறதா வேண்டாமா? சரி எடுத்து பேசுவோம், இல்லைன்னா தப்பா எடுத்துப்பாங்க. எடுத்துட்டா. ஹலோ அனிதா மேடம். சொல்லுங்க அர்ஜுன் சார், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் அர்ஜுன் சார். சரி, என்ன விஷயமா கால் பண்ணீங்க? என்ன அனிதா, நான் என்ன விஷயமா கால் பண்ணிருப்பேன்னு உங்களுக்கு தெரியலையா, இல்ல தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்கீங்களா? எல்லாம் இந்த கண்மணியால வந்தது. என்ன சொன்னீங்க? இல்லையே, நான் ஒண்ணு சொல்லியே. சரி சொல்லுங்க, என்ன விஷயமா கால் பண்ணீங்க? சும்மா விளையாடாதீங்க, எனக்கு வேலை இருக்கு. அனிதா மேடம், சும்மா தெரிஞ்சு தெரியாத மாதிரி நடிக்காதீங்க. என்ன கண்மணி பேசும்போது நீங்க அவ கூட இருந்தீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆமா, நீங்க என்ன லவ் பண்றீங்கன்னு கண்மணி சொன்னாங்க. ஆனா நீங்க எதுக்கு என்கிட்ட அந்த விஷயத்த மறைச்சிங்க? அப்படியே எதுவும் இல்ல அர்ஜுன் சார். கண்மணி எதுவும் தெரியாம சும்மா விளையாட்டுத்தனமா சொல்லிட்டா. நீங்க அது சீரியஸ் எடுத்துக்காதீங்க. என்ன? ஓ ஆமாப்பா மேடம், நம்பிட்டோம். நீங்க பாருங்க அனிதா, நீங்க மனசுல ஆசை வச்சுட்டு சும்மா அதுல இதுல போய் சொல்லாதீங்க. என்ன நீங்க ஓகே சொன்னா நான் வீட்டுல பேசுவேன்ல. என்னது வீட்டுல பேசுறீங்களா? இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது அனிதா, அந்த நிலைமையில தான் நான் இருக்கேன். சரி, எனக்கு உங்களை மீட் பண்ணணும்னு தோணுது. நீங்க ஒர்க் பண்றீங்களா? அந்த ஷாப் கிட்ட ஈவினிங் நாங்க கிடைக்குமா? வேண்டாம் அர்ஜுன் சார், நீங்க அங்க போறது வேஸ்ட். நாங்க வேலைக்கு போயிட்டு இல்ல, நான் வேலை விட்டு 2 நாள் ஆச்சு. நான் வீட்டுல தான் இருக்கேன். வேலை விட்டுட்டீங்களா? ஏன் என்னாச்சு? அந்த வேலை எனக்கு செட் ஆகல அர்ஜுன் சார், அதான் நாங்க வேலை விட்டுட்டேன். இப்ப நான் வீட்டுல தான் இருக்கேன். நீங்க என்ன பேசுறதா இருந்தாலும் போன்ல பேசலாமே, நேர்ல கிடைச்சதா பேசணும்னு ஒண்ணு இல்லையே. ஓ நீ அப்படி வரியா? உன்னை எங்க மீட் பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். வரையிரு. ஹலோ ஹலோ அர்ஜுன் சார், லைன்ல இருக்கீங்களா? மேடம் இருக்கேன். அனிதா, நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்கலனா நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லலாமா? கடவுளே, இப்ப என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியலையே. என்ன சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஃப்ரெண்ட் இருக்காரு, அவர்கிட்ட சொல்லி உங்களுக்கு ஏதாச்சும் வேலை பார்க்க சொல்லட்டுமா? இல்ல சார் வேண்டாம், பரவாயில்ல. எங்க சித்தி எந்த வேலைக்கும் போக வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஓ ஓகே. அனிதா,
சரிங்க சார், எங்க சித்தி கூப்பிடுறாங்க. நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். நான் வைக்கிறேன். பாய். சரி அனிதா. கண்மணி சொல்லி தெரியறது இல்ல, அனிதா பேசுறதுல தெரியுது. அவளுக்கு நம்ம மேல லவ் இருக்கு, ஆனா சொல்லிக்க மாட்டேங்கிற. அவ்வளவுதான். அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரிய மாட்டேங்குதே. என்ன செய்ய? சரி, இந்த விஷயமா அன்னிக்கிட்டு பேசி பார்க்கலாம். ஏய், நான் அப்பத்துல இருந்து அங்க கூப்பிட்டே இருக்கேன். நீங்க நின்னு என்ன பண்ணிட்டு இருக்க? ஒண்ணு இல்ல சின்னமா, ரூம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். நான் வரலான்னு இருந்தேன், அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. சரி சரி, சாயந்தரம் கோயிலுக்கு போவேணும். அதுக்குள்ள சீக்கிரமா வீட்டு வேலையெல்லாம் முடிச்சு நைட்டுக்கு சமைச்சிரு. சரி சின்னமா. அர்ஜுன் சார் வேற பாவம் இப்படி பேசுறாங்களே, என்ன பண்றது? ஒத்துக்கலாமா வேண்டாமா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. நான் உங்களை லவ் பண்ணும்போது அவங்க கிட்ட போய் லவ் சொல்ல தைரியம் இருக்குல்ல. ஆனா இப்ப அவங்களா வந்து சொல்றாங்க. ஆனா ஒத்துக்கிறதா வேண்டாமான்னு தெரியாம இப்படி புலம்ப வேண்டியதா இருக்கே. சோ, ஆனாலும் நம்ம ஆளு ரொம்ப ஸ்பீடு தான். என்ன ஸ்பீட ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்க. ரொம்ப தான் தைரியம் தான். யப்பா, எவ்வளவு குடத்தை எடுத்துட்டு வைக்கல. நாம தான் முத ஆளு. தண்ணி வந்த உடனே முத ஆளை பிடிச்சிட்டு ஓடிடணும். காத்தியமா, நான் தான் சொன்னேன்ல, ஒரு தொட்டு தண்ணி வரல பாரு, எல்லாம் காஞ்சு போய் கிடக்கு. சரி, நம்ம கணக்குக்கு வச்சுட்டு போயிடல. என்ன, நான் முத குடமா வச்சிருக்கேன், நீ ரெண்டாவது வச்சிருக்க. ஏய், நீயா? என்னடி பின்னாடி நின்னு சவுண்ட் குடுக்குற? ஏய், நான் ஒருத்தி அப்பத்துல இருந்து இங்க நின்னுட்டு இருக்க. எவ்வளவு திமிரு இருந்தா எனக்கு முன்னாடி நீங்க வந்து குடம் வைக்கிறீங்க? ஏம்ல, நாங்க தான் முதல்ல வந்தா குடம் வச்சோம், உனக்கு என்ன? என்னல சொன்ன? நான் தான் முதல்ல வந்தேன். நான் வந்து வைக்கிறதுக்குள்ள நீங்க ரெண்டு பேரும் நடுவுல வந்து வச்சிட்டீங்க. அந்த குடத்தை எடுத்து தலங்க, என் குடத்தை வைக்கணும். முனியம்மக்கா, என்ன பேசுறீங்க? நாங்க ரெண்டு பேரும் தான முதல்ல வந்தோம். சரி, நாங்க ரெண்டு பேரும் பிடிச்சுக்கிறோம், நீங்க மூணாவதா வச்சு பிடிச்சுக்கோங்க. அதுக்கு என்ன? இன்னும் தண்ணி வரலையே. நீ வாய மூடிடி, மொட்டை கிறுக்கி. நியாய பேச வந்துட்டான். ஏல, நீ என்ன 7 அடி கூந்தல வச்சிருக்கியால சிலப்பட்ட? ரெண்டு சைடு முடிய வச்சுட்டு சிலிப்பிட்டு ஒரு படியா திரியா? நீ என்னடி அவள மொட்டைன்னு சொல்லுத? அவ வயசுக்கு தகுந்த மொட்டையாச்சு போட்டுருக்கா, நீ என்ன வயசுக்கு தகுந்த துணியால போடுற? முடியும் முகரைய பாரு, மூதேவி. உன் முகரை பார்த்தா கஞ்சி கிடைக்குமால? இங்க பாரு செல்லத்தாயி, உனக்கு எனக்கு முதல்ல ஆவாது. உன் முகரை பார்க்க கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆமா, இந்த பேரழகி பாக்குறதுக்கு மட்டும் வருஷ கட்டி வாசல்ல நிக்கிறாங்களோ? உன் முகரையில முடிச்சிட்டு போனா ஒரு நல்லது நடக்குமால? குடிய கேட்ட பேதில இருவுல பெருசா பேச வந்துட்டா போடி. ஆமா, இவ பேரு நல்லவா. அந்த காலத்துல மாமியார் கறிக்கு சோறு போடாம கொண்டுட்ட. இன்னைக்கு நல்ல விளையாட்ட பேசிட்டு நீட்டுற. ஆமா, நான் சோறு போடல, மாமியாருக்கு. இவதான் வந்து சோறு போட்டா பேச வந்துட்டான். எனக்காச்சு எனக்கும் என் மாமியாருக்கு பிரச்சனை. உனக்கும் உன் வீட்டுக்காருக்கு பிரச்சனை தானே. உன் புருஷன் உன் தங்கச்சி எடுத்துட்டு ஓட்டா உன் முகரை பார்க்க முடியாமல. உன் முகரைக்கும் நீ இருக்கிற இருப்பக்கும் உன்னை பார்க்க முடியாம தான் உன் புருஷன் தங்கச்சி எடுத்துட்டு ஓடிட்டா. அன்னைக்கு நீ தூக்க தொங்கிருக்கணும். இன்னைக்கு நியாய பேச வந்துட்டியோ? இங்காரே என் புருஷனை பத்தி எல்லாம் பேசினா நல்லா இருக்காது சொல்லிட்டேன். என்னல செய்வ நீ? என் மாமியார் கதை எடுத்த நான் கேட்டு சும்மா இருப்பனால. நான் உன் புருஷன் கதை எடுத்த, உன் மாமன் கதை எடுத்த, உன் பேட்டி கதை எடுத்த நான் அடிச்சிருவேல. நான் அடிச்சிருவேன். சரி, என்ன பொழப்பு பொழைக்க உன்கிட்ட? உன் மருமவ என்னதான் இருந்து பொழப்பு கழிக்காலோ. உன் மருமவ உன்கிட்ட இருக்க மாட்டேன்னு சொல்லி உன்னை துரத்தி விட்டுட்டா இல்லடே? என் மருமவ வச்சு என்ன வச்சு கழிக்க? உன் மருமவ உன்னை கல்யாணம் முடிச்சுட்டு வந்து 1 வருஷத்துல வீட்டு விட்டு துரத்திட்டல. அப்ப உன் லட்சணம் எப்படின்னு பாரு. வேண்டாம், நீ ரொம்ப எனக்கு எவ்வளவு படுத்தி பேச பாத்துக்கோ. தூர தள்ளிருங்க ரெண்டு பேரும். நான் குடத்தை வச்சுட்டு போட்டோம். எடுக்க முடியாதுல. இதை உன் புருஷன் வீட்டு போய்ப்பா. இவதான் முதல்ல குடத்தை வைப்பாளா? அங்க இருக்க நாங்க பாத்துட்டு நிக்கணுமா? ஆமாடி, என் வீட்டு பக்கத்துல இருக்கிற நல்லி என் புருஷன் வச்ச மாதிரி தான் கணக்கு. ஆமா, கவர்மெண்ட் கருத்து உனக்கு புருஷன் இல்ல, பேச வந்துட்டான். அப்படி பார்த்தா உன் வீட்டு பக்கத்துல தான் ஒரு சாக்கடை ஓடுது. அது கூட முங்கி முங்கி எந்திரிச்சு போய் உன் வீட்டு சாக்கடைன்னு. ஜிம்மி, அங்க பாத்தியா? ரெண்டு கேவிங்களும் சேர்ந்து சண்டை போட்டுட்டு கிடக்குங்க. ஆமா டம்மி, இங்க இருந்து என்ன நடக்குன்னு பாப்போம். என்ன? சரி சரி. ஏல, சொன்னா கேளு, என் வம்புக்கு வராத. சும்மா குடத்தை தூக்கிட்டு போயிரு பாத்துக்கோ. ஆமா, இவ பெரிய இவ சொன்ன உடனே நான் கேட்டுட்டு ஓடிடுறேன். பேட்டி என்னது வீட்டுக்கிட்ட ஒரே சத்தமா இருக்கு? ஆத்தா, ஐயோ செல்லதை, நானும் பாத்துட்டே இருக்கேன். என்னல ரொம்ப ஓவரா பேசிட்டு போயிட்டு இருக்க நீ? கடவுளே. ஏய், என்ன திமிருந்தா என்ன அடிப்ப நீ? உன்ன யாதே என்ன இப்படி போட்டு மிதிச்சிட்டாளே. கொலகாரி கொலகாரி. யோபோ, என்ன குத்து அடிச்சலதை. அந்த மகரையில ரெண்டு மிதி மிதி சொல்றேன். அட நாசமா போற கிழவி. இந்த கிழவி வேற ஏத்தி விடுதே. இது இப்படி விட்டா அவ்வளவுதான். போய் சின்ன பொண்ணுகிட்ட சொல்லிட வேண்டியதா. இந்த மாமியார் கிழவி எங்கதான் போய் தொலைஞ்சோம்? இன்னும் ஆளை காணோம். வீட்டுக்கிட்டு வந்தா அந்த கிழவி விட்டுட்டு நாம ஓடிடலான்னு பார்த்தா கிழவி வராளான்னு பாரு. ஏ சின்ன பொண்ணு, ராணிகா, என்னாச்சு? ஏன் அப்படி கத்திட்டு வரீங்க? சின்ன பொண்ணு, உங்க மாமியாரோ அந்த முனியம்மா கிழவிய குடத்துல அடிச்சிட்டு சண்டை போட்டுக்கவா? சின்ன பொண்ணு, நெல்லிக்கிட்ட வா வா, என்னிட்டு வந்து கொஞ்சம் பார்வா சின்ன பொண்ணு. சொந்தங்களே, நடந்துருக்கிற ஃபைட்ல எங்க மாமியார் கிழவி கிடைக்குமா இல்ல அந்த முனியம்மா கிடைக்குமான்னு அடுத்த வீடியோல பார்க்க சொன்னாங்களே. அதோட நம்ம அர்ஜுன் அனிதாவை மீட் பண்ணி என்ன சொல்ல போறா, என்ன கேட்க போறான்னு அடுத்த வீடியோல பார்க்க சொன்னாங்களே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே ஏகே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்க சொந்தங்களே. பாய்.